வணக்கம் நண்பர்களே. இந்த ஆண்டின் முதல் நாளிலேயே தனது சாதனையை துவங்கிவிட்டது இஸ்ரோ நிறுவனம். எக்ஸ்போசாட் விண்கலத்தை விண்வெளியில் நிலைநிறுத்திய அதே நேரத்தில் சத்தம் இல்லாமல் மற்றொரு மகுடம் சேர்க்கும் சாதனையும் இஸ்ரோ படைத்துவிட்டது. புவியீர்ப்பு விசை இல்லாத விண்வெளியில் நீர் மற்றும் மின்சாரத்தை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளது இஸ்ரோ. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி விண்வெளியில் உள்ள கருந்துளைகளை ஆராய எக்ஸ்போசாட் என்ற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியுள்ளது இஸ்ரோ. உலகிலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இந்தியாதான் இத்தகைய விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியுள்ளது. PSLV 58 ராக்கெட் பூமியிலிருந்து சுமார் 650 கிலோமீட்டர் உயரத்தில் எக்ஸ்போசாட்டை விண்வெளியில் நிலைநிறுத்தியது. பின்னர் ராக்கெட்டின் 3வது கட்ட ஊர்தி பூமியிலிருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தாழ்வட்ட பாதைக்கு கொண்டுவரப்பட்டது. ஊர்தி என்பது பூமியிலிருந்து விண்கலத்தை குறிப்பிட்ட பாதையில் விண்வெளியில் நிலைநிறுத்தும் ராக்கெட். இதில் 3 கட்டங்கள் உண்டு. பூமியிலிருந்து புறப்படும் முதல் கட்டம், பிறகு பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு செல்லும் 2வது கட்டம், குறிப்பிட்ட இடத்தில் விண்கலத்தை நிலைநிறுத்தும் 3வது கட்டம். இந்த கடைசி கட்ட ஊர்தியைத்தான் 350 கிலோமீட்டர் தாழ்வட்ட பாதைக்கு கொண்டுவரப்பட்டது. பொதுவாக 3வது கட்ட ஊர்தி தன் பணியை முடித்த பின்னர் குப்பையைப் போல விண்வெளியை சுற்றி வரும். ஆனால் அந்த 3ஆம் கட்ட ஊர்தியை ஆய்வு தளமாக இஸ்ரோ பயன்படுத்தியது. இதில் விண்வெளியில் எரிபொருள் ஆராய்ச்சியையும் இஸ்ரோ செய்து முடித்துள்ளது. இந்த 3ஆம் கட்ட ஊர்தியில் பாலிமர் எலக்ட்ரோலைட் செல் ஜவ்வு என்னும் கலன் பொருத்தப்பட்டது. இதில் இந்த கலத்தின் ஒரு புறத்தில் ஹைட்ரஜனும் மற்றொரு புறத்தில் ஆக்சிஜன் வாயுவும் நிரப்பப்பட்டு அதில் நடுவில் ஒரு ஜவ்வு ஒன்றும் இருக்கும். விண்வெளியில் ஹைட்ரஜன் வாயுவையும் ஆக்சிஜன் வாயுவையும் ஜவ்வு வழியாக இணைக்கும் பொழுது அதிலிருந்து சுத்தமான நீர் உருவாகும். மேலும் இந்த ஜவ்வு வழியாக ஹைட்ரஜன் செல்லும் பொழுது மின் சுற்று உருவாகி அதிலிருந்து மின்சாரமும் உருவாகும். ஆக ஹைட்ரஜன் ஆக்சிஜனை கொண்டு தண்ணீரையும் வெப்பத்தையும் சுலபமாக விண்வெளியில் நாம் பெற முடியும் என்று இஸ்ரோ தனது சோதனையில் வெற்றி தரவுகளை பதிவு செய்துள்ளது. இந்த சோதனையில் 180 வாட் மின்சாரம் கிடைத்ததாக இஸ்ரோ தகவல் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் வருங்காலத்தில் விண்வெளிக்கு அனுப்பப்படும் ராக்கெட்டிற்கு தேவையான எரிபொருளையும் மின்சாரத்தையும் விண்வெளியிலேயே பெற முடியும் என்ற அசாத்திய நிகழ்வை இஸ்ரோ சாதித்து காட்டியுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நிலாவிற்கு செல்லும் போது நிலாவில் இருக்கும் பனிக்கட்டியில் இருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரித்து எரிபொருளாக பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையையும் இந்த சோதனை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சோதனையின் வெற்றியானது இஸ்ரோவினுடைய வரலாற்று சாதனை என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.